நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி, ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 10:15 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம். யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு இறைவன் வழிபாட்டினால் அக்கறை கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தனைகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கைமாத்தாக வாங்கிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவீர்கள். இரவும் பகலும் கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தொகை கண்டிப்பாக திரும்ப கிடைக்கக்கூடும். நிர்வாக திறமை இன்று வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மற்றவர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். எதிலும் சாதகமான போக்கு ஏற்படக்கூடுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மங்களகரமான சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் அதற்கு அரசு வழியில் உதவியும் கிடைக்கக்கூடுங்க. இந்த விடுமுறை நாளையும் இன்று நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலில் சிரமம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக செய்யும். என்று மாணவர்கள் அவசரமாக எதையோ செய்ய பார்ப்பீர்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். மாணவர்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று சொத்து பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க கொடுங்க. இறைவன் வழிபாட்டினால் இன்று ஒற்றுமை ஏற்படக்கூடும். சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அரசு வழி ஆதரவு ஏற்படக்கூடுங்க. இந்த விடுமுறை நாளை நீங்க கொண்டாடி மகிழ்வர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி. நிர்வாக திறமைகள் பளிச்சிடக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடை கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இன்று நீங்க நேர்மையுடன் செயல்படுவீர்கள். சிந்தனைகளை வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. கைமாத்தாக வாங்கிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரிவு அடைய கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உதிரி பண வருமானங்கள் வந்து சேரக்கூடும். இடம் பூமி வாங்கப்பட்ட முயற்சி வெற்றி கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உடன் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வேலை வலுவும் கொஞ்சம் அதிகரிக்க கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக் கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை அக்கறையுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும். பயணங்கள் செல்லும் பொழுது அக்கறையுடன் சென்று வர வேண்டும்.
வேலை நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்வீர்கள். பண வரவு சீராக இருக்கக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சிலருக்கு வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தனியீடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. காதல சிரமம் இருக்கும். பதட்டமாக இருப்பீர்கள். காதல் கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும். அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. புரியாத புதிருக்கு விடை கிடைக்க கொடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். கமிஷன் ஏஜென்சி போல மூடல் லாபம் கிடைக்கக்கூடும். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் கொடுங்க. என்று உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேரும் நாளாக இருக்கக்கூடும். ரோகிணி. இடம் பூமி வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழிலில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்ப பொறுப்புகளையும் இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. மிருக சிரிஷம். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். காசு பணம் ஓரளவு இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைய இருக்காது. இந்த நாளை நீங்க அற்புதமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று எந்த ஒரு பணியும் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. கூடுதல் லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மிதுனம் ராசினியருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடன் இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தெளிவு வேண்டுங்க. எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இருந்தாலும் சூழ்நிலைகள் சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். வேலை பலுவும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. முடிஞ்சளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் பதட்டம் வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கு மன மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தடுமாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளியும் வைக்க முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பெண்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விட கொடுங்க. நீங்கள் செய்யும் செயல்களுக்கு கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். கொடுமான வரை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். யோகமான நல்ல பலனை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விரோதிகள் விலகி செல்ல கொடுங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. திருவாதிரை. என்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பணியில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. என்று உங்களுக்கு விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. புனர்பூசம். வேகத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது.
மிகவும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். என்று எதிர்பாராத வகையில் நல்லது நடக்க கொடுங்க. பேச்சை குறைத்துக் கொண்டு அமைதியுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள் என்று உங்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள். இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நேர்மறையாக யாரிடமும் பேச வேண்டாம். எதிர்மறையாகவும் இன்று நீங்க பேச வேண்டாம். அப்படியே கொஞ்சம் அமைதியுடன் இருப்பதே மிக சிறப்பு. ஏனென்றால் நீங்கள் ஒரு நல்லது சொல்ல போக அதனை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ள கொடுங்க. நல்லது சொன்னாலே பிரச்சனை, பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும். அமைதி கொள்ளுங்கள். விரோதிகள் விலகி செல்லக்கூடும். எண்ணங்கள் தீர்வதற்கு இறைவனை முழுமையாக நம்புங்கள். எதிலும் வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பயணத்தால் வீண் அலைச்சல் கொஞ்சம் உருவாகுங்க. இந்த உடல் அசதி, சோர்வு போன்றவற்றால் எந்த ஒரு காரியத்தையும் சரிவர செய்து முடிக்க முடியாமல் திணறுவீர்கள். மன நிம்மதி குறையும்படியான வேலையில ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே உண்டாகக்கூடிய வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்பமானவரை பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். காதல் சிரமத்தை கொடுக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு இன்று எதிர்காலம் நல்லபடியாக இருக்க கொடுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீண் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பூசம். எதிலும் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்கும். வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இன்னல்கள் தீர்வதற்கு இறைவனை வழிபாட வேண்டியிருக்கும். இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு யோசித்து எதையும் செய்யுங்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. தொழில் போட்டிகள் விலகி செல்லும் நான் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். என்று எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். மன நிம்மதி என்று ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். காலையில் ஏற்படக்கூடிய சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இருந்தாலும் உடல் கொஞ்சம் அசதியாகத்தான் இருக்கும். என்று நீங்க வாய்ப்புகளை அற்புதமாக்கிக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு மதியத்திற்கு மேல் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சவால்களை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். குடும்பத்தினர்கள் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்க பலமாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மாற்று இனத்தவரின் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்று தேவையற்ற பழிசொல் ஏற்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் மனக்கவலை இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மேல் அதிகாரிகளின் கெடிவிலிக்கு ஆளாக வேண்டியிருக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவனமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் உள்ளவராலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. என்ற முகப்பொலிவு ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதி காண வேண்டும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. பொறுமையாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. உயர்கல்வியில முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முடிஞ்சளவு விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். பொறுமையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இன்று நீங்க நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. பூரம். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கொடுங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. எதிலும் பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். இன்று நீங்க முயற்சியின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். கன்னி. கன்னி ராசினியர்கள். என்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்தால் வெற்றி ஏற்படக்கூடும். ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். இறைவனை முழுமையாக நம்பி காரில் ஈடுபடுவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. உடன்பிறப்புகளின் வகையில் உதவிகள் கிட்டும். இன்று கூட்டுத் தொழிலில் கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க. வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி அடைவீர்கள். இன்று தொழில் வியாபார ரீதியாக நெருக்கடிகள் கொஞ்சம் நிலவ கொடுங்க. போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் மிகவும் மந்தமாக இருக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். லாபம் கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு அற்புதமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று பொருள் தேக்கம் கொஞ்சம் ஏற்படும். கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமை நிலவும் நாளாக இருக்க கொடுங்க. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தெனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அஸ்தம். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சித்திரை. இன்று முகப்பொலிவு அழகு குடிவிடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவாக சிந்தித்தால் வெற்றி இருக்குங்க. மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோகத்தில் மேல அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்ல நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்குங்க. பயணத்தால் தேக பலன் பாதிக்கப்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத பண வரவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். திடீரென்று உங்களுக்கு பண செலவு அதிகரிக்க கொடுங்க. பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும்.
வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. இன்று பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலில் பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இன்று மாணவர்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். மாணவருக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடியனை வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். வெற்றி இருக்கும். முடிஞ்சளவு ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சென்று வர பாருங்கள். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளையும் உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. மனக்குழப்பம் இருந்தது கூட கண்டிப்பாக சரியாகும். எதிலும் தீர்க்கமாக யோசித்தால் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக்குங்க. நேர்மை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுடைய மனம் தெளிந்த நீருடை போல் இருக்க கொடுங்க. விசாகம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். இன்று நீங்க நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. அயராமல் உழைத்து வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ள கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். பொருளாதார மேம்பாடுகள் உண்டாகக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக முடிவாக கூடும். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். நட்பு வட்டமும் இன்று பெருகக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தேக நலன் கருதி சில முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து பேசுவது மிக நல்லது. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டுமே. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். நேர்மை வெளிப்படக்கூடும். மன சஞ்சலம் இருந்தால் கண்டிப்பாக தீரும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். காதல்ல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து பேசுங்கள். முக்கியமாக காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். இன்று மாணவர்கள் மனப்பதற்றத்துடன் காணப்படுவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். மாணவ கண்மணிகள், பாடங்களை நன்கு கவனியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற முக்கிய முடிவுல தெளிவு ஏற்பட வேண்டும். செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும்.
கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். தன வரவு தாராளமாக இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அனுஷம், இன்று கண்டிப்பாக கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகள்ல வெற்றி ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். சில இடங்கள்ல பார்த்து பேச வேண்டும். முக்கியமாக நீங்க யாருடனும் கோபமான பேச்சுக்கள் வேண்டாம். பிடிவாதங்களும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை செயல்பாடுகளை வெற்றி இருக்குங்க. திறமையாக காரில் ஈடுபட்டு முன்னேறி செல்ல முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தன வரவும் தாராளமாக இருக்கக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பொருளாதார நிலை இன்று சிறப்பாக இருக்க கொடுங்க. கடன்கள் யாவும் குறையும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று நீங்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு பலிக்க கொடுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இனிய செய்தி இல்லம் தேடி வரக்கூடும். நிர்வாக திறமை பலிச்சிடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஆன்மீகத்தில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பயணங்களால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தொகை இன்று கண்டிப்பாக வரக்கூடும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு பண வரவு இருக்கக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு இந்த நாளை ஓட்டுங்கள். இன்று பெண்கள் அவசியம் இல்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். குழப்பங்கள் இருக்கும். என்ன முடிவு எடுக்க முடியாமல் கொஞ்சம் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்னும் 2-3 நாட்கள் போகட்டும். பின்னர் எதையும் செய்து கொள்ளலாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளே காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். போராடம் விளையாட்டு புத்தியை கட்டிவிட்டு கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். மனதை வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்ட வேண்டும். அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். நட்பு வட்டம் என்று விரிவடையும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திராடம் நிர்வாக சீர்கேடுகளை சரி கட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளையும் உண்டு மழுவீர்கள். கோவில் குளங்களுக்கு கண்டிப்பாக சென்று வருவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. முடிஞ்சளவு அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். எல்லோரையும் மதிக்க கற்றுங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு விழிப்புணர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். கண்டிப்பாக ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை நடப்பதற்கான சூழல்கள் உருவாக கொடுங்க. வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு சிரமங்கள் எல்லாம் பணிப்பணியாக குறைந்துவிடக் கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் அவரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து கொள்ளுங்கள். பின்னர் முடிவெடுக்கலாம். அபரிவிதமான லாபத்தை கண்டிப்பாக பெற முடியும். சிறு முயற்சி எடுத்தால் போதுமானது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்த முடியும். இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். சில இடங்களில் நீங்க பார்த்து பேச வேண்டும். உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. எதிலும் பெருமை உண்டாக கூடும். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கேட்ட இடத்தில் வேலை வாய்ப்புகள் வரக்கூடும்.
ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சீக்கிரமாக எல்லா வேலையிலும் ஏற கட்டிவிட்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. பெண்களுக்கு இடுப்பு வலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அமைதியை நிலைநாட்ட வேண்டும். கோபமான பேச்சுக்கள் வேண்டாம். பிடிவாதம் வேண்டாம். இப்போதைக்கு காதலுக்காக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனமும் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளிநாட்டு பயணங்கள் தித்திக்க வைக்கும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். இன்று உங்களுடைய உடல்வாகு கொஞ்சம் தோரணையாக காணப்படக்கூடும். முடிந்தளவு அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். தயவு செய்து இறைவனை நம்புங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பண வரியம் செய்ய வேண்டாம். பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டாம். ஏற்கும் பணத்தை வைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபடுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. அவிட்டம். இன்று காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கோபப்படாமல் பேசுங்கள். பிடிவாத குணத்தை விட்டுவிட பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றிக்கு வழிவகுக்க முடியும். கமிஷன் துறையில் லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. கும்ப ராசினியருக்கு நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். உங்கள் யோசனைகளை கேட்டு அடுத்தவர்கள் வாழ்க்கையை வழிநடத்த கொடுங்க. நேற்று பிரச்சனை இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முடிவுகளை உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கூடும். வீடு கட்டும் முயற்சி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சிலர் இருக்கும் வீட்டை மாற்றி விட்டு வேறு வீட்டுக்கு வாடகை போகக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். எதையும் சமாளித்தால் கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு ஏற்பட கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். இன்று பெண்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு ஏற்பட்ட மந்த நிலை கண்டிப்பாக மாறும். இன்று முடிஞ்சளவு எல்லா வேலைகளையும் ஏற கட்டிவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். அதிக நேரம் காதலுக்காக பேச வேண்டாம். கொஞ்சம் விட்டுப்பிடிவுகள் எல்லாம் சரியாகும். இன்று மாணவர்கள் விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக பெற்றோர்களிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்பட கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. அடுத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சதயம் என்ற முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். பொருளாதார விருத்தி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள்.
அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். சூழ்நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். கொஞ்சம் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. என்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இந்த நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் தெளிந்த நீரோடை போல் வைத்துக் கொள்ளுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு தீர்வும் காண்பீர்கள். மீனம் ராசினியர்கள் பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏழும் நிலையிலிருந்து முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. காசு பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம். அடுத்தவிடம் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். பகட்டுத்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டாம். சுறுசுறுப்பை இன்று நீங்க மேம்படுத்த வேண்டும். எந்த ஒரு முயற்சியும் வெற்றி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். திருமண காரியங்கள் தடபுடலாக நடைபெறக்கூடும். இன்று வாழ்க்கை துணையிடம் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. பெண்கள் அயராமல் உழைப்பீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் பிடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று காதலில் சிரமம் இருக்கும் விட்டுக் கொடுங்கள். அமைதி நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை பொறுமை இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியும். மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே கணிதம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு காண முடியுங்க. அதனை கற்றுக்கொள்வதற்கும் நீங்க தயாராக இருக்க வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பெரியோர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடையணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று உங்களுக்கு மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். முடியாத காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இரவும் பகலும் உழைத்து நல்லது நடக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமர்ந்துவிடக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாத்தி. இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். முகப்பொழிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நகை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கை கூட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி பண்ணுங்கள். வெற்றி ஏற்பட கொடுங்க. ரேவதி. மனதுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்க கொடுங்க. இன்று நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்கள். பெரிய தொகையை ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். என்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக்கும் நாளை சொல்ல முடியுங்க. இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை இருக்கின்றது. சின்ன குழப்பத்தின் காரணமாக முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.